ஆங்கிலேயர் வரும் வரை தமிழகம் முழுவதும் ஆட்சி அதிகாரம் தெலுங்கு இனத்தார் கையிலே இருந்தது. விஜயநகர பேரரசின் தெற்கு பகுதி ஆளுநராக நியமனம் செய்யப்பட்ட மதுரை நாயக்கர்கள் பின்னால் சுதந்திர மன்னர்களாக ஆயினர். தமிழகத்தில் தொன்று தொட்டு நிலவிய அரசியல் மற்றும் நிலவியல் அமைப்புகளை மாற்றிடும் முறையில் பாளையப்பட்டுகளை உருவாக்கி அவற்றின் நிர்வாகிகளாக பாளையக்காரர்களை ஏற்படுத்தினர். சுமார் 300 ஆண்டுகள் ராணுவ ஆட்சியை நடத்தினர். அப்போது வைணவத்தை வலுப்படுத்தி தீபாவளி பண்டிகையை பொங்கலுக்கு மேலான முக்கிய விழாவாக மாற்றினார்கள். தெலுங்கு பள்ளிகளை அதிகமாக ஏற்படுத்தினார்கள். தெலுங்கர்கள் தமிழகத்தின் வளமான நிலங்களை கணிசமான அளவு கைப்பற்றினர். அவற்றில் பெரும்பகுதி நிலங்கள் தேவேந்திர குலத்தாருடைய நிலங்களாக இருந்தவை. இசை உலகிலும் தெலுங்கை புகுத்தி வெற்றி கண்டனர். இவ்வாதிக்கம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் வளர்ந்தது. பின்னர் திராவிட இயக்க காலத்தில் அனைத்து துறைகளும் மேலும் உயர்ந்து நிற்கின்ற நிலையினை எட்டியது. தெலுங்கர்களின் இத்தகைய வளர்ச்சிக்கும் வளப்பத்திற்கும் பார்ப்பனர்கள் வழக்கம் போல் துணை இருந்தனர். தெலுங்கு பார்ப்பனர்கள் இறக்குமதி செய்யப்பட்டனர். தெலுங்கு மொழிக்கு ஏற்பட்ட ஏற்றம் காரணமாக புதுக்கோட்டை மன்னர் போன்றவர்களின் பட்டயங்களிலும் அரசு முத்திரையிலும் கூட தெலுங்கு ஏறிக்கொண்டது. இன்னும் அரசியல், சமுதாய, பொருளாதார மற்றும் பண்பாட்டு துறையில் அவர்கள் பிடி தளரவில்லை. மாறாக இறுகும் சூழலே தொடர்கிறது. அவர்கள் இறக்குமதி செய்த சௌராஷ்டிரரும் கோமுட்டி செட்டியார்களுமே தமிழகத்தில் RSS இயக்கத்திற்கு வித்தூன்றி வளர வழி செய்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் சொல்லல, நீங்க பல அறிஞர்கள், டாக்டர் கே பிள்ளை எழுதிய தமிழக வரலாறு மக்களும் பண்பாடுங்கிற நூல்ல இதை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கு. அதுல இந்த 13லிருந்து 18ஆம் நூற்றாண்டை பத்தி சொல்லும் போது அதுல சொல்லியிருக்காங்க, விஜயநகர பேரரசும் நாயக்கரும் போசலரும் தமிழகத்துடன் அரசியல் தொடர்பு கொண்ட பிறகு தெலுங்கர்களும் கன்னடியரும் ஆயிரக்கணக்கில் தமிழகத்தில் குடியேறினார்கள். அவர்களுள் பலர் பிராமணர்கள். நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய அந்த அடையாளத்தையே இந்த தெலுங்கு நாயக்கர்கள் மறைச்சிட்டாங்க. அந்த ஆட்சியில மறைக்கப்பட்டது. இப்ப நம்ம திராவிடம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன ஆகுதுன்னா, இதை பத்தி பேச முடியாது. நம்முடைய வரலாறு நமக்கு தெரியணும். தமிழர்கள் தோல்வி அடைகிறது ஒன்றும் பெரிய விஷயம். எல்லா இனமும் தோல்வி அடைஞ்சிருக்கிறது. அப்படி தோல்வியை ஒரு வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்ற வேண்டும் என்றால் அந்த தோல்வியை பற்றி மீண்டும் மீண்டும் நினைவூட்டல் அவசியம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த திராவிட இனம் வீழ்ச்சியை கண்டதில்லை, தோல்வியை கண்டதில்லை அப்படின்னு சொல்லி தமிழர்களை பற்றி சொல்லுவாங்க. தமிழர்கள்ட்ட இப்ப நம்ம என்ன உண்மையிலே பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு 1536 இருந்து ஆங்கிலேயர் வரை நம்ம அடிமையா தான் இருந்திருக்கிறோம். இந்த அடிமை வாழ்க்கையை மறக்க சொல்றாங்க திராவிட இயக்கத்தவர்கள். இதை நீங்க மறந்துருங்க, நாங்க திராவிடம் சொன்னா நீங்க இதை மறக்கணும். அப்ப எப்படி தமிழர்கள் நீங்க ஒரு விழிப்புற்ற இனமாக மாற முடியும்? முடியவே முடியாது. ஏன்னா வரலாற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வரலாற்று தோல்விகளை, வரலாற்று பின்னடைவுகளை, வரலாற்றில் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த சவால்களை நம்ம மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவதன் மூலமா தான். அதுல தோல்வி ஒன்று. வெற்றியை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வரலாறுகளை முன்னெடுத்து சொல்ல முடியாது. நமக்கு ஏற்பட்ட தோல்விகளையும் நம்முடைய வீரத்துக்கு ஏற்பட்ட அந்த சவால்களை நம்ம கணக்கில் எடுத்துட்டா தான் நம்ம வெற்றி பெறுவதற்கு எதுன்னு பயன்படுத்த முடியும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தை பேசுறவங்க எல்லாம் தமிழர்களுடைய அந்த தோல்வியை பத்திய பேசவே மாட்டாங்க. இந்த 300 ஏறக்குறைய 300 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து நம்முடைய அடையாளத்தை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா திராவிடங்கிறது சொல்லுதான். எனவே இந்த திராவிடங்கிறது மிகப்பெரிய அளவுல தமிழர்களுடைய அடையாளத்தை இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை மறைப்பதற்கு, நமது தமிழர்களுடைய அடையாளங்களை மறைப்பதற்கு, வரலாற்றை மறைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது.